பாஷா ஆன்டி. சமைக்கவே தெரியாதவங்களை வச்சு ஒரு சமையல் நிகழ்ச்சி பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கான்செப்ட் சார். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இது கிச்சன் கிரிமினல் ஸ்டார் சீசன் 8 அதே பழைய செட்டு. நம்ம ஷோக்கு 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. முதல் ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா இவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாலே இங்க ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கியிருப்பாரு. ஏன் பேஷண்ட் ஆகி பெரிய ஆஸ்பத்திரியில கூட பத்திருப்பாரு. ஆனா அவரை நாங்க ரிட்டையர் பண்றதா இல்ல. லெட்ஸ் வெல்கம் செஃப் சோமு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது என்ன ஜட்ஜஸ் வர நேரம் ப்ராப்பர்ட்டியை கிளியர் பண்ணுங்க. சார் நான் ஜட்ஜி சார். சாரி சார், தெரியாம கலாச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சுதான் கலாச்சேன். நம்ம ஷோவை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? நிறைய ஃபீல் பண்றேன்ப்பா. நிறைய. என்ன சொல்றீங்க புரியலையா? போக போக தெரியும்பா. போக போக அவர் சொல்ற மாதிரியே போக போக பாப்போம். ரெண்டாவது ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா பச்சை தண்ணியை குத்தாலே 10 வாட்டி மோந்து பார்த்து தான் வாங்குவாரு. லெட்ஸ் வெல்கம் வெங்கடேஷ் புட்டே. இங்க வா. அது என்ன மிளகாவை தின்ட்டு பச்சை தண்ணி அப்படின்னே மோந்து பார்த்துட்டு வர. திஸ் இஸ் மை மேனரிசம். அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பார்ட்டிசிபென்ட்ஸே வரல, அதுக்குள்ள என்ன டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்? இது என்னோட மேனரிசம். என்ன மாறிக்கிற? இது என்னோட மேனரிசம். லெட்ஸ் வெல்கம் த ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சீக்கு மூஞ்சி சீதா. வணக்கம் சீதா. வணக்கம். நீங்க என்ன சமைக்க போற? காவாக்குள்ள கைய விட்டா காபி தூள் அப்படின்ற டிஷ் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார். வாவ் சூப்பர் எக்ஸலென்ட். இந்த டிஷ் வந்துட்டு போன வாரம் நான் அப்ராட் போகும்போது சாப்பிட்டேன். சூப்பர். பிராட்வே கூட வழி இல்லாம இங்க வந்து இவன் அப்ராட் போனானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரியா, ரெண்டாவது பார்ட்டிசிபென்ட்ஸ வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம் அழுக்கு மூஞ்சி அழகு சுந்தரம். வாங்க அழுக்கு மூஞ்சி. அழகு சுந்தரம். சாரி அழகு சுந்தரம். அழுக்கு மூஞ்சி. அடுப்பு தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. என்ன சமைக்க போற? சீதாவை பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன பேச்சு பேசுறான் பாருங்களேன் அவன். இல்ல சார், சீதா படத்தை வச்சு பண்ணலான்னு இருக்கேன் சார். சாரிப்பா, மிஸ்டேக் பண்றேன் மனுஷரு. ஓகே அழகு சுந்தரம், நீங்க பண்ண போற டிஷ் பேர் என்ன? டாலாக்கு டோல் டப்பிமா சார். வாவ் 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 வாவ். இங்க வா. என்ன சொல்லிட்டான்ட்டு வா வா வான்னு போற? இல்ல சார், அவர் சொன்ன டிஷ்ஷ கேட்கும்போது எனக்கு டேஸ்ட் அப்படியே நாக்கிலே நிக்குது சார். 4 டைலாக் பேச திக்குது, இதுக்கு நாக்கிலே நிக்குதான். ஒழுங்கா போய் நில்லு. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், ஆர் யூ ரெடி? ரெடி. வர வேண்டிய நேரத்துக்கு வயசுக்கு வராத, சொல்ல வேண்டிய நேரத்துக்கு டைலாக சொல்லாத. இப்ப சொல்லுவோம் டைலாக. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சீதா, நீங்க பண்ற சமையல் சான்ஸே இல்ல. யோ, நான் இன்னும் சமைக்கவே இல்ல. அப்படியா? ஓகே, நீங்க சமையல் பண்ணுங்க. பட் உங்க சமையல் வந்துட்டு டிஃபரண்டா ஒரு இன்னோவேஷனோட இருக்கணும். ஓகே, செஞ்சிடுறேன் சார். ஏமா என்னமா குண்டு பல்புலாம் தூக்கி போட்டுட்டு இருக்க? டிஃபரெண்டா செய்யறேன் சார். அதுக்கு எதுக்கு நடுவுல சீரியல் பல்புலாம் உள்ள போட்ட? இனோவேஷன். அமேசிங் அமேசிங் சூப்பர். பேண்ட் சட்டை போட்டு ஒருத்தர் இருக்கான், அவனை கவனிக்கணும்னு எவனுக்குமே தோணல. போய் பாடுறா. இருங்க சார் நான் பாக்குறேன் சார். என்ன டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? டாலாக்கு டோல் டப்பிமா சார். டாலாக்கு டோல் டப்பிமாவா? ஏய்யா மனுஷன் இப்படி குக் பண்ணுவான் ஏனா? சார் கடாயை கவுத்து போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் சார். ஏய் கடாய் வாயா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நீ போய் பாடுறா. அப்ப பத்த வைக்கிறேன். பத்தவை தெரியுது என்ன பத்த வைப்பன்ட்டு. மிஸ்டர் அழகு சுந்தரம், நீங்களா சொல்லுங்க சார். உங்க பொண்டாட்டி நேத்து தியேட்டர்ல வேற ஒருத்தனோட பார்த்தேன். ஏய் எதை பத்த வைக்க சொன்னா எதை பத்த வச்சிட்டு இருக்க? அடுப்ப பத்த வைடானா அவன் ஆளை பத்தி பத்த வச்சிட்டு இருக்கான். ஓகே, உங்க டைம் முடிய போகுது. 5 4 3 2 1 31 32 33 34 35. 3ஆம் கிளாஸ் வாய்ப்பாட சொல்ல சொன்னா வந்து நில்லு. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், உங்க டிஷ் எல்லாம் எடுத்து வந்தீங்க வைங்க. வாங்க சார், வாங்க இங்க வாங்க. நவருங்க. வாவ் எக்ஸ்ட்ராடினரி அமேசிங். இந்த டிஷ் வந்துட்டு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சீஃப் குக்கா இருக்கும்போது சமைச்சது. சீதா சூப்பர்மா சூப்பர். சார் அது நான் சமைச்சது சார். ஓ நீ சமைச்சதா? ஒரு நிமிஷம். என்ன இது உப்பு இல்ல காரமும் இல்ல? ஸ்வீட் சார்.
ஸ்வீட்டா இருந்தா என்னப்பா உப்பும் காரமும் இருக்கணும் அதான் கிரியேட்டிவிட்டி. என்ன சார் போங்க சீதா சமைச்சது இங்க இருக்குது. ஒரு வாவ் எக்ஸலென்ட் ஆசம் சூப்பர் சீதா. என்ன வாவ் எக்ஸலென்ட் ஆசம். அவ என்ன சமைச்சிட்டான்னு மோந்து பாத்துற. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கா. அத மோந்து பாத்துரு வாவ் எக்ஸலென்ட்ன்றான் பாரு. ஓகே இந்த சீசனோட வின்னர் சீதா. எலிமினேட் ஆக போறது அழுக்கு மூஞ்சி. கலங்காதே ராசா காலம் வரட்டும் நள்ளிரவு போன பின்னி வெள்ளி முளைக்கும். செத்து போன இடத்துல நீ புல்லு வேணா முளைக்கும். நீ செத்து போனா வெள்ளி எல்லாம் முளைக்காது. கமலஹாசன் பர்ஃபார்மன்ஸா எலிமினேட் ஆயா. அடுத்த சீசன் கிச்சன் கிரிமினல் ஸ்டார்ல நான் தான் சார் வின் பண்ணுவேன். 7-8 சீசன் வந்தாலும் நாங்க தான் ஜெயிச்சு. அப்பயும் உன்னை எலிமினேட் தான் பண்ணுவோம். அப்பயாச்சும் காசோட வா. சார் யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஷோவே முடிஞ்சிச்சு. சோலோ பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். மனோபாலா சார். நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. டைமிங் ரொம்ப நல்லா இருந்தது. டைமிங் அந்த இது இவரு வந்து இந்த தொப்பக்காரர் சைலண்டா இருந்தாலும் நல்லா இருக்கு. போய் நீ பேசாம இருந்தா ரொம்ப சீனே கதையை காப்பாத்திடுற. நீ உனக்கு ஒரு பாட்டு வேறயா? ஐயோ ஐயோ பர்ஃபார்மன்ஸ் வேற. பினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் வந்து ஷோலாம் வந்து எவ்வளோ நிறைய இதுல வந்து அண்டர் கரண்ட் பாத்தீங்கன்னா ரியல் ட்ரூத் நிறைய நடக்குது. அது அப்படியே சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு தான் தெரியும் அதை பத்தில. நல்லா இருக்குமா. ஆல் தி பெஸ்ட். ரமேஷ் கண்ணா சார். ரொம்ப நல்லா இருந்தது. அற்புதமா இருந்தது. டயலாக்ஸ் பஞ்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் யாருமே மிஸ் பண்ணல. அதான் அந்த தப்பிச்சிங்க நீங்க. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அவரு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பஞ்சஸ் நல்லா இருந்தது. எப்படி கிண்டல் பண்ணுமோ அற்புதமா கிண்டல் பண்ணி ஒண்ணு கடைசியில அந்த சமைக்க தெரியலன்னு எழுதி வச்சிருந்தா பாரு கடையில. அதனால அதை பார்த்து ரொம்ப அற்புதமான ஆசம் சொல்லி எது இருந்தாலும் பாராட்டிடுறது. அப்புறம் பார்த்த அப்புறம் நிறைய ஜட்ஜுங்களை திட்டுறீங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஜட்ஜ் இல்ல. அது ஞாபகத்துல வச்சு டிஸ்க்ளைமர் முதல்லயே போட்டீங்களா? ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியம் இல்லையா. ரொம்ப நல்லா இருந்தது. பிரமாதம் சூப்பர். சரளா மேம் நீங்க யார நோட் பண்ணீங்க? இல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. என்னன்னா அருண் விஜய் வழக்கம் போல அவங்களுடைய டைமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம இன்னொரு ப்ரோக்ராமுக்குள்ள திணிக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ட் சின்னி சார் உங்களுடைய தீர்ப்பு என்ன? ஆசம் எக்ஸலன்ட் சூப்பர். இதுல உள்குத்து எதுவும் இல்லையே. குத்துதான் உள்குத்தே இல்ல. ஸ்ட்ரெயிட் குத்துதான். ஆனா கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா குத்திட்டீங்க. ஏன்னா சட்டையர் ஷோன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா இந்த குக்கிங் ஷோ எவ்வளவு சட்டையர் பண்ணணுமோ அதை ரசிக்கிற மாதிரி பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம ஃபாஸ்ட் டைமிங். உனக்கு ரொம்ப பிரமாதம். நீ அப்படியே டெவலப் பண்ணா ஃபியூச்சர் யூ வில் கெட் an opportunity. You also can become a நாகேஷ் மாதிரி வரலாம். சோ எக்ஸலண்ட் செட்டப். உங்க குரூப்பே எக்ஸலண்டா இருக்கு. நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஷோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வில் கெட் a big name. Congratulations.